ஸோ ஹே காய்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கோம். ஸோ இந்த பெட்ரோல் பங்க் பேர் என்ன ப்ரோ? அது அந்த ஆட்நாக் அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல இருக்கும். ஸோ இங்கே வந்து நைட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து 2 ஹாலு. அங்கே மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3:45 அந்த டைமில் இருக்கும். ஸோ வந்து இந்த டைமில் இந்த நைட்டில் எங்கே போகிறோம் அப்படின்னா ஜபல் ஜேஷ் ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கரெக்டாக. ஸோ அங்கே ஜபல் ஜேஷ் ஹில் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த வியூலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லைக் வந்து சன் அந்த ஸ்டார்ஸ் அதெல்லாம் தெரியறது சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. அங்கே சன்ரைஸ் தெரியுமா? சன் அப்படி ஸோ சன் வராமல் அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக. ஸோ இங்கே ஸ்டேஷனில் வந்து கொஞ்சம் ஃபோனுக்கு அப்படியே சார்ஜெலாம் போட்டு ஆக்சுவலாக இது பிளானே கிடையாது. நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பிளானை போட்டு அங்கே போகலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இதோட என்ட்ரி எப்படின்னா 7 எமிரேட்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 7 எமிரேட்ஸில் இப்போ நம்ம போகிறது எத்தனாவது எமிரேட்ஸ் ப்ரோ? 7வது எமிரேட்ஸ். 7 ஸ்டேட்டில் வந்து ஒரு எமிரேட்ஸ் நாங்கள் போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் துபாயிலேருந்து எத்தனை எமிரேட்ஸ் தாண்டி போவோம்? நம்ம நம்ம அபுதாபி மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா எமிரேட்ஸையும் கிட்டத்தட்ட ஒரு 5 எமிரேட்ஸ் தாண்டி துபாயோட சேர்த்து 6 எமிரேட்ஸ். ஸோ 6 எமிரேட்ஸ் தாண்டி 6வது எமிரேட்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன் போகிறோம். ஸோ அந்த 7 எமிரேட்ஸுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரோடு, பெரிய ரோடு, ஒரு ஹைவே இருக்குது. ஸோ அந்த ஹைவேல தான் நம்ம பாதி தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். 1 ஹவர் ட்ராவல், கிட்டத்தட்ட துபாயிலேருந்து ஒரு 1 ஹவர் 45 நிமிட்ஸ் 2 ஹவர்ஸ் அந்த அளவுக்கு ட்ராவல் இருக்கும். ரோட்லாம் காலியாக இருக்கும். அண்ட் ரோட் ரெகுலேஷன்ஸ்லாம் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா, அதனால டிராஃபிக்லாம் இல்லை, சல்லுன்னு போயிடலாம். ஸோ நம்ம சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிற தூரம் தான். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ போகிறோம். அந்த 7 எமிரேட்ஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த ரோடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களா. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக அந்த ரோடு. Good morning, bro. How are you? Yes, I am good, sir. Okay, bro. Bro, I need 1 correct chai and 1 ice cream. 1 ice cream cone and 1 correct. Yeah. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்டியில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மிஸ்டர் பீஸ்ட் சேனலில் பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணோம். ஸோ ஆர்டர் பண்ணிட்டு இங்கே ஆக்சுவலாக வெயிட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து இந்த இடம் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட. ஓ, இதுக்கப்புறம் பேமெண்ட். ஸோ சாரி, ஃபர்ஸ்ட் ஆர்டரு, செகண்ட் வந்து பேமெண்ட், தேர்ட் தான் கலெக்ஷன். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக பெட்ரோல் பங்க்கே வந்து ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டே நம்ம ஊரில் ஒரு 10 ஃபுட் கோர்ட் சேர்ந்து ஒரு ஃபுட் கோர்ட்டாக இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படி தான் இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ பார்க்கிங்லேருந்து இங்கே எல்லாமே அப்படியே அவைலபிளாகவே வச்சுருக்காங்க. ஏன் ப்ரோ இவ்வளோ பார்க்கிங் வச்சுருக்காங்க? ப்ரோ இங்கே இது ரெஸ்ட் ஏரியா ப்ரோ. இப்போ லாஸ்ட் டைம் போகிறோம். இப்போ நம்ம வண்டி ஆக்சுவலாக நம்ம இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்தோம்னா ரொம்ப நேரம் இருந்திருக்கலாம். நம்ம அங்கேருந்து வரலாம். அந்த அட்னா பிளான் இங்கே இருந்தால் இன்னும் வைவு கேஎஃப்சியும் இருக்குது, மெக்டியும் இருக்குது. இது ஒரு ஸ்டேஷன் மாதிரி. ஓ, அதான் லைக் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா மாதிரி. ஸோ எல்லாமே இங்கே அமைச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ இங்கே இருக்க பெட்ரோல் பங்க்ஸ் மோஸ்ட்லி கவர்மெண்ட்ஸ் தான் ப்ரோ. எல்லா பெட்ரோல் பங்க் கவர்மெண்ட் தான். ஸோ இங்கே பெட்ரோலுக்கு பஞ்சமே இல்லை. இங்கே 2 to 3 திராம்ஸ் அந்த திராம்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பேமெண்ட்டு ஆப்ஷன். ஸோ இங்கே பே பண்ணிவிட்டு ஸோ இதுக்கப்புறம் போய் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டார் பக்ஸ் இருக்குது தெரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து நம்ம ஊரில் டோமினோஸ். ஸோ டோமினோஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் பக்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு டோமினோஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலாக ஸ்டார் பக்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் ஸ்டார் பக்ஸே 4 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இஏல ஒன்று இருக்குது, ஸ்பென்சர் இஏல ஒன்று இருக்குது, விஆரில் ஒன்று இருக்குது, ஃபீனிக்ஸில் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டார் பக்ஸ் வந்து அர்பன் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ மொத்தமாகவே 4-5 ஸ்டார் பக்ஸ் மெர்னாமாவில் ஸ்டார் பக்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாகவே 4-5 அங்கே ஒரு மெர்னாமா. ஸோ 4-5 ஸ்டார் பக்ஸ் தான் இருக்குது. பட் இங்கே வந்து ஒரு ஏரியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டார் பக்ஸ் 3 ஸ்டார் பக்ஸ் கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஸ்டார் பக்ஸோட ரேட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15 கிராம்ஸ்லேருந்து 20 கிராம்ஸ்குள்ளே. ப்ரோ அது கம்மியாக இருக்கா? ஸோ வந்து அந்த மாதிரி தான் 15 to 20 கிராம்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால இங்கே இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட் ப்ரைஸாக இருக்குது இல்லை ப்ரோ? ஸோ நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா 350 ரூபான்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங் ஸ்டார் பக்ஸோட ரேட் வந்து 350. அது நம்மளுக்கு பெரிய காசு இல்லைங்க. இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கனால இங்கே பஞ்சாயத்து இல்லாமல் இருக்குது. பெரிய காசு தான் ப்ரோ. 15 கிராம்ஸ் ப்ரோ. ஸோ இது வந்து 2 கிராம்ஸ் ஐஸ்கிரீம் கிட்டத்தட்ட 48 ரூபா.
அப்படி சொன்னா அப்படி 48 ரூபான்னு சொன்னா 10 ரூபா தான் நம்ம ஊர்ல. நம்ம ஊர்ல பெரம்பூர் பாலாஜி ஐஸ்கிரீம் போனீங்கன்னா 20 ரூபா தான். நம்ம ஊர் மெக்டில 45 ரூபா தான். இல்ல ப்ரோ, நம்ம ஊர் மெக்டில 15 ரூபா தான் ப்ரோ. எங்க காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, கூப்பன் கோட் தருவோம். ரேட் கூட்டிட்டாங்க. அப்படியா ப்ரோ? இது ஃபர்ஸ்ட் 1 திரம்ஸ் தான், இப்போ 2 திரம்ஸ். சரி, நாங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது யூஜி படிச்சுட்டு இருக்கும்போது மெக்டில வெளியில கூப்பன் வச்சிருப்பாங்க, ஐஸ்கிரீம் கூப்பன். அந்த கூப்பன் எடுத்துட்டு உள்ள போய் கொடுத்தோம்னா 15 ரூபா கொடுத்தாலே ஐஸ்கிரீம் கிடைக்கும். அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு எங்கள் காலேஜுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ ஹே காய்ஸ், ஆக்சுவலாக நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோம். நைட்டு நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன் அப்படின்னா ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. ஸோ அதனாலே வீடியோ எடுக்க முடியல. ஸோ காலையில் இந்த ஹில் ஸ்டேஷன் வந்ததுமே பார்த்தீங்களா, ஸோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து அந்த ஹீட்டே தரல, ஹீட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா குளுன்னு இருக்குது. நைட் வரும்போதும் குளுன்னு தான் இருந்தது. உங்களுக்கு சில ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். இங்கே வந்து ஸ்டார்ஸ் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்தது, சூப்பரான ஒரு ஸ்டார்ஸ் இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே அந்த ரோடெலாம் தெரியுதா, அந்த ரோடு வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதா. ஸோ இந்த ரோடு வழியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மேலே வந்தோம். இங்கே சன்ரைஸ் அவ்வளோவா தெரில, பட் வந்து இங்கே காலையில் எந்திரிச்சதுமே இப்படி ஒரு வியூவில் இந்த மலையை சுற்றி இங்கே வந்து சின்ன சின்ன ஆடு, அப்புறம் நிறையா சின்ன அந்த குள்ள நரிகள், நரி கூட்டம் ஒரு சின்னது இருக்குது. ஸோ அது நான் காட்டுறேன். நான் இந்த மலை ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த நரி கூட்டத்தை நான் பார்த்தேன், ரோட்லேயே இருந்துச்சு நிறையா. ஸோ இங்கே வந்து அந்த மலையோடு நின்று பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நிறையா ஸ்போர்ட்ஸ் கார்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இதோ இங்கே ஒரு எண்டு இருக்குது பாருங்களா, எண்டு தெரியுதுங்களா. ஸோ அந்த எண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு. ஸோ அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. பட் அதுக்கு மேலே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, உங்களுக்கு மேலே தெரியுதா. ஸோ இங்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ போயிட்டுருக்கு. அதெல்லாம் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் தெரில எங்களுக்கு. பட் வந்து மேலே நீங்கள் போகிறதுக்கு அலோடு கிடையாது. நம்ம பப்ளிக்ஸ் வந்து இதுவரையும் தான் வர அலோடு. கிட்டத்தட்ட துபாயிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 3 hours கிட்ட ஆச்சு. 3 ஹவர்ஸ்னால் நாங்கள் அங்கங்கே ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி அங்கங்கே வந்தோம். ஸோ 3 hours ஆச்சு. நான் ஸ்டாப்பாக வந்தீங்கன்னா 1.5 hours to 2 hours நீங்கள் வர்றதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு வியூ பார்த்தா வேற லெவலில் இருக்குது. அந்த வியூ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். சொன்ன வியூ இதுதான் மக்களே, சூப்பராக இருக்கா. ஸோ இந்த வியூ பாருங்கள். அங்கே தெரியுதுங்களா, கோட் தெரியுதா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மலையாடு. ஸோ இந்த மாதிரி இங்கே நிறையா இருக்குது. இங்கே ஒரு கூட்டமே வருது பாருங்கள். கூட்டமான என்ன, ஒரு 2-3 சேர்ந்து தான் அப்படியே ஜோடி சேர்ந்து சுற்றிட்டு இருக்காப்புல. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மலையாடுகள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பள்ளத்துலேருந்து அந்த கீழே இருக்குல்ல பள்ளம், ஸோ இந்த பாதாள பள்ளத்துலேருந்து அப்படியே நடந்து மேலே வராங்க. ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு சன்னு ரைஸ்லாம் ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு தான் அந்த சன்னு தெரில. இங்கே இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சன்னாக இருக்கா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன் இல்லாமல் ஃபுல்லாக தூங்கலை. ஸோ அதனால தான் டயர்டாக இருப்பேன். ஸோ அப்படியே நம்ம இப்போ கீழே இறங்க போகிறோம். கீழே இறங்கும்போது வியூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே மக்கள்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அங்கே வெள்ளை கலரில் ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க, தெரியுதா. ஸோ இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி அங்கங்கே கேங்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நடந்து போகிறாங்க. அவங்க நடந்து போகிறது எவ்வளோ தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. ஐஃபோனில் வீடியோ குவாலிட்டி தான் கைஸ். ஆனால் அவங்க எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஆனால் எல்லோரும் இந்த அப்படி கீழே இறங்கி அந்த அங்கே தான் எங்கிட்ட போகிறாங்க. வந்து இதே ஃபோர்ஸில் ஆக்சுவலாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். இங்கே நிறையா டென்ட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டென்ட்டு போடுறதுக்காக நிறையா இடம் இருக்குது. இங்கே எல்லாருமே அப்படி தான் டென்ட்டு போட்டு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிலையா. ஸோ இவங்கெல்லாம் வந்து அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல, ஸோ அவரோட டென்ட்டு போட்டு நைட்டு ஃபுல்லாக சில் பண்ணிவிட்டு அந்த ஸ்டார்ஸ்லாம் பார்த்துட்டு இப்போது கீழே இறங்க போகிறாங்க. இங்கே பாருங்க, சைக்கிள் ஓட்டு வராங்க. இந்த இதில் சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பயங்கர கஷ்டம். ஸோ இதில் சைக்கிள் ஓட்டு ஸ்போர்ட்டிவாக வராங்க பாருங்க. ஒருத்தர் பைக்கில் BMW பைக்கில் போகிறாரு. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா செம்ம பிளேஸு. இந்த இடம் பேர் என்னது? ஜபல் ஜேஸ் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து துபாயோட கிளைமேட்டுக்கும் இங்கேக்கும் செம்ம நல்ல கிளைமேட் இருக்கும். நல்லா குளிர்ச்சி ஆக்சுவலாக. லைக் இந்த ஊரோட கொடைக்கானல், ஊட்டி அந்த ரேஞ்சு ப்ரோ. இது அப்படிப்பட்ட டெம்பரேச்சர் ரொம்ப கொஞ்சம் டவுனாக இருந்தது. சூப்பராக ஒரு நல்ல கிளைமேட்டில் இருந்தது. ஒரு 5-6 நாள் வந்து நல்லா வெக்கையில் இருந்துட்டு
இன்னைக்கு நைட் நல்ல ஸ்டார்ஸ் பார்த்தோம். அதுவும் அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து நல்ல ஒரு கிளைமேட்டும் இருந்தது. இங்கே நிறைய பேர் காலைல சைக்கிளிங் கீழே இருந்து பண்ணிட்டு மேலே வராங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி சர்க்கிளாக இருக்கா. ஸோ அந்த இடத்துல அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கும் அவங்கெல்லாம் காலைல ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. காலைல 4 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போதான் மேலேயே வராங்க. பாதி தூரம் வந்திருக்காங்க. பாதி தூரம் கிடையாது, ஒரு முக்கால்வாசி தூரம் வந்துட்டாங்க. ஆமா, எமிரேட்ஸ் ரோடு E611 சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து யூஏயோட இந்த பக்கம் எட்டு, இது ராசா தேமா. ஓகே, ஸ்டார்ட் ஆகி இதுக்கு அடுத்து ஓமன், இதுக்கு அடுத்து ஓமன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, வேற கண்ட்ரி. இந்த பக்கம் யூஏஇ, இந்த பக்கத்து இது பேக்ல இருக்கும். ஓகே ஓகே இந்த பக்கத்துல இருந்தா அடுத்து மோல் போயிட்டு போகணும். அதுக்கு அடுத்து அஜ்மான் போகணும், அதுக்கு ஷார்ஜா போகணும், அதுக்கு துபாய் போகணும், அதுக்கு அடுத்து அபுதாபி. இந்த ரோடு இட் கனெக்ட் த ஹோல் எமிரேட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற ரோடு ஆக்சுவலாக இது. ஸோ இந்த ஒரு ரோடை பிடிச்சிங்கன்னா போதும், ஃபுல் எமிரேட்ஸையும் நீங்கள் கிராஸ் பண்ணி அபுதாபிலேருந்து இந்த சைடுலேருந்து அந்த சைடு அப்படின்னு போயிடலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து ஓமன் எத்தனை கிலோமீட்டர் வரும்? அபுதாபியில் வந்து ஒரு கணக்கு நம்ம ஏரியா. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்? இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர். அவ்வளோ 70 கிலோமீட்டரில் நீங்கள் இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கே போயிடலாம். ஸோ அவ்வளோ பக்கம் தான் ஓமனு. ஸோ அந்த ரோடு காட்டுற பாருங்களேன். ஆக்சுவலாக இதுதான் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமே ஒரு 100 ஃபீட் ரோடு இருக்குல்ல. இது மட்டுமே பெரிய ரோடு. இது போகிறதுக்கு மட்டும், அதே மாதிரி அந்த சைடு வர்றதுக்கு மட்டும் அப்படின்னு வச்சுருக்காங்க. பெரிய ரோடாக வச்சுருக்காங்க. இது கொஞ்ச நேரத்தில் பெருசாக இருக்கும். அப்படிங்களா? ஸோ இது 3 லைன், இது கொஞ்சம் நேரம் அப்புறம் 4 லைன் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு வந்து இந்த காஃபி அதெல்லாம் சாப்பிட்றது பார்த்துருப்பீங்கல்ல. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு இருக்கும் போது தான். ஸோ இங்கே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரியல் லைக் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதுன்னு ஜெயிலா ப்ரோ? ஜெயிலாக இருக்கணும், இல்லைன்னா ஒத்திரி பேசா. ஓ சரி. இங்கே பாருங்க, இங்கே ஒரு காம்பவுண்ட் இருக்கு. பார்க்க நம்ம புழல் ஜெயில் மாதிரியே இருக்கு. புழல் ஜெயில் வெளில இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ கீழே போயிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, செம்மையாக தூங்க போகிறோம். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.